ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்றேன் இந்த 10 டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் உங்களை தலையில தூக்கி வச்சு ஆடுவாங்க. காலையில எழுந்த உடனே ஹாய் குட் மார்னிங் ஒரு SMS அனுப்பணும். உன் குரலை கேட்டா தான் இன்னைக்கு பொழுதே நல்லபடியா விடியுதுன்னு ஒரு அப்பட்டமான பொய்ய சொல்லணும். ₹1 செலவு தான், என்ன பண்றது, பண்ணித்தான் ஆகணும். இந்த விஷயத்த ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடியே நீங்க மறக்காம செஞ்சே ஆகணும். நம்பர் 2, அவங்கள நீங்க பார்க்க போறதுக்கு முன்னாடி உங்க செல்போன்ல ஸ்கிரீன் சேவர்ல அவங்களோட போட்டோ கண்டிப்பா வச்சுக்கணும். எப்பவும் உன் முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தான் இந்த மாதிரி வச்சிருக்கேன்னு சொல்லுங்க. இதுலயே அவங்க கிளீன் போல்ட். நம்பர் 3, அவங்க பேரோட முதல் எழுத்தை பைக் கீ செயின்ல தொங்க விடுங்க. எப்பவும் நீ என் கூடவே இருக்கணும்னு தான் இந்த மாதிரி வச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு பிட்டு அவுத்து விடுங்க. அப்புறம் பாருங்க. நம்பர் 4, சினிமாவுக்கு கூட்டிட்டு போனீங்கன்னா படத்தை பாக்குறீங்களோ இல்லையோ கண்டிப்பா 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அவங்க திரும்பி திரும்பி பார்க்கணும். எதுக்கு என்னையே பாக்குறேன்னு கேட்பாங்க. உன்னை பார்க்கும்போது இருக்கிற சுவாரஸ்யம் படம் பார்க்கும்போது இல்லைன்னு நீங்க சொல்லணும். வேற வழி இல்லைங்க. இந்த மாதிரி எல்லாம் நம்ம டயலாக் விட்டாகணும், அவங்க எதிர்பார்க்கறாங்களே. நம்பர் 5, அவங்க பேர்ல நிச்சயம் ஏதாவது ஒரு தமிழ் பாட்டு வந்திருக்கும். அந்த பாட்டை எப்படியாவது தேடி கண்டுபிடிங்க. அதை ரிங்டோனா வைங்க. அவங்க உங்ககிட்ட சண்டை போடும்போது உங்க ஃப்ரெண்டை விட்டு உங்க நம்பருக்கு கால் பண்ண சொல்லுங்க. அந்த பாட்டு வந்த உடனே பாருங்க, அவங்கள சண்டையெல்லாம் எங்க போகுதுன்னே தெரியாது. நம்பர் 6, கவிதைங்கிற பேர்ல ஏதாவது நீங்க கிரீட்டிங் கார்டுல கிறுக்கி கொடுத்தே ஆகணும். அந்த கவிதைகள்ல வானம், கடல், குயில், தேவதை, மயில் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் கண்டிப்பா இருக்கணுங்க. நம்பர் 7, நீ ரொம்ப அழகா இருக்க அப்படிங்கிற அகில உலக பொய்ய ஒரு நாளைக்கு 5 வாட்டியாவது சொல்லிருங்க. ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஆர்டர் பண்ணாதீங்க. மெனு கார்டை அவங்க கையில கொடுத்து அவங்கள தான் ஆர்டர் பண்ண சொல்லணும். ஏன்னு புரியுதா? பெண்களோட உணர்வை நீங்க மதிப்பீங்க அப்படிங்கிற அர்த்தம். நம்பர் 9, அவங்க எப்படிதான் ட்ரெஸ் பண்ணாலும் இந்த ட்ரெஸ்ல நீ தேவதை மாதிரி இருக்கேன்னு மனசாட்சியை கலட்டி வச்சுட்டு போய் சொல்லணும். நம்பர் 10, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்க தோழிங்க கிட்ட நீங்க பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்க தோழிங்களை நீங்க கண்டிக்காத மாதிரியே இருக்கணும். ஏன்னா பல பிரச்சனைகளோட தொடக்கம் இங்க இருந்து தான் ஆரம்பிக்குது. இந்த விஷயங்களை நீங்க கடைபிடிச்சு பாருங்களேன். உங்களை மாதிரி ஒருத்தர் இந்த உலகத்திலேயே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.